ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க செகண்ட் பாலிட்டி செகண்ட் டாப்பிக்காக செகண்ட் டைம் சிக்ஸ்த்தில் இருக்கிற செகண்ட் டைம் ஃபுல்லும் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நம்ம எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கொடுப்போம், ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு டாபிக் பார்த்து முடிச்சுடுங்க. அந்த டாப்பிக்கோட புக் பேக் கொஸ்டின் எல்லாமே தெளிவாக பார்க்கறனால உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இதாக இருக்குங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா இது முடிச்சுட்டு குயிக்காக கொஞ்சம் டெய்லி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் நம்ம ஒவ்வொரு டைம் முடிச்சிடலாங்க. முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கிடைக்குமேங்க. நானும் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது. நம்மளுக்கு சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் என்னென்ன கண்டென்ட் தேவைங்கிறத நான் எக்ஸ்பிளனேஷனில் கொடுக்க போகிறேன். அது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுங்க. நான் லைன் பை லைனாக தான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இது மட்டும் பாருங்கள். புக் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்களா, நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதி வச்சு படிச்சிங்கனாவே போதுங்க, ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டுமே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்திய சின்னங்கள் செகண்ட் டைமில் ஃபஸ்ட் லெசன் என்னென்னா 2 லெசன் இருக்குங்க. ஃபஸ்ட் லெசன் வந்து என்னென்னா தேசிய சின்னங்கள். தேசிய சின்னங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து மயில்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மயில்களுக்கான சரணாலயம் எங்கே உள்ளதுன்னா விராலிமலை. அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது, ஓகேங்களா? மயில்களுக்கான சரணாலயம் எங்குள்ளதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் இருக்கு, ஓகேங்களா? மயில்களுக்கான தனியான சரணாலயம், ஓகேங்களா? கங்கை நதியோட நீளம் வந்து எவ்வளோனா 2525 கிலோமீட்டருங்க, ஓகேங்களா? நம்ம இந்தியாவிலே பாயறதுல மிக நீளமான நதி என்னன்னா கங்கை நதி தாங்க. அந்த நதியோட நீளம் எவ்வளோனா 2525 கிலோமீட்டர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுத்திராவோட நதியோட நீளம் எவ்வளோனா 3848 கிலோமீட்டர். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, கங்கை நதியோட பிரம்மபுத்திரா நதி ஒப்பிடும்போது கிலோமீட்டர் அதிகமாக பாயுதானுங்க, இதுதான் நீளமான நதி வரணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பிரம்மபுத்திரா வந்து பாயிறது கம்மியான அளவு தான், ஓகேங்களா? ஆனால் கங்கை நதி வந்து இந்தியாவிலேயே தான் ஃபுல்லு பாயுதா, அதனால் அதோட கிலோமீட்டர் அளவு அதிகங்க. அதனால தான் மிக நீளமான நதின்னு சொல்லி கங்கை நதியை நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? பிரம்மபுத்திரா ஏன் சொல்கிறது இல்லைன்னா, பிரம்மபுத்திரா வந்து இந்தியாவில் பாயிற அளவு வந்து ரொம்ப கம்மி, ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதை சொல்கிறது இல்லைங்க. இது இயற்கை தேசிய சின்னங்கள் எப்போ வந்து இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி ஒவ்வொரு இயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இயரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? புக்கில் எங்கே இருக்குதுனாங்க, புக்கில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இமேஜ், ஓகேங்களா? ஆலமரம் கொடுத்துக்கிறாங்க. ஆலமரம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950, ஓகேங்களா? தாமரை எப்போதுன்னா 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து மாம்பழம். இந்த மூணுமே 1950. அதனால தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் மூணுமே எழுதி வச்சுட்டேன். நீங்கள் எது 1950 ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆலமரம், மாம்பழம், தாமரை. ஆலமரம், மாம்பழம், தாமரை இந்த மூணுமே 1950 வந்து நம்ம இந்தியா வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மயில் வந்து 1963ங்க, புலி வந்து 1973, யானை 2010, கங்கை நதி ரொம்ப முக்கியங்க 2008 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கங்கை நதி வந்து எப்போ வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 2008ங்க. அதே போல லாக்டோபேசில்ஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியா. லாக்டோ பாக்டீரியா வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 2012ங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆலமரம், மாம்பழம், தாமரை, மயில், அதுக்கப்புறம் கங்கை, இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுங்க. கங்கை நதி எப்போதுன்னா 2008, ஓகேங்களா? அதே போல மயில் வந்து 1963, புலி வந்து அதுலேருந்து 10 இயர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1973 வருமாங்க, 73ங்க. ஆலமரம், மாம்பழம், தாமரை வந்து 1950. லாக்டோபேசில்ஸ் பாக்டீரியா வந்து எப்போதுன்னா 2012, ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டுக்குன்னே தனியாக மாநிலத்தோட சின்னங்கள்லாம் இருக்குமேங்க, அதை பற்றியான ஃபுல் அப்டேட் பார்க்க போகிறோம். மறக்காம பாருங்க. இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஓகேங்களா? தமிழ்நாட்டோட சின்னங்களில் வந்து நம்ம மாநில விலங்கு என்னங்க வரையாடுன்னு சொல்லுவீங்களா, அந்த வரையாடு பார்க்கலினா பார்த்துக்கோங்க, இதுதான் வரையாடு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மலர் என்னங்க, மலர் என்னன்னா செங்காந்த மலர். செங்காந்த மலர் பாருங்க, இதுதான் செங்காந்த மலர், ஓகேங்களா? நம்ம மரகத புறாங்கிற பறவை தான் நம்மளோட மாநில பறவை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மரம் என்னன்னா பனைமரம், ஓகேங்களா? பனைமரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, மலரும் பறவையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் விலங்கு கூட ஞாபகம் வச்சுரு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் தேசிய கொடி. தேசிய கொடிங்கிறது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அதில் இருக்கிற என்னென்ன நிறம் எதை குறிக்கிறங்கிற கண்டென்ட் எல்லாத்துக்குமே தெரியும், ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காவி நிறம் எதை குறிக்குதுங்க, தைரியம் ப்ளஸ் வந்து தியாகம். நீங்கள் ஏதோ ஒரு தியாகம் செய்கிறத வந்து வெளிப்பாடாக இருக்கிறதா காவி நிறம், ஓகேங்களா? பச்சை நிறம் என்னன்னா செழுமை ப்ளஸ் வளம். ஏன்னா பச்சையாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வளமையாக இருக்குது, செழுமையாக இருக்குன்னு சொல்லுவோமேங்க, அந்த மீனிங்கில் வரும், ஓகேங்களா?
அடுத்தது வெள்ளை நிறம்ங்கிறது என்னங்க, நேர்மை, அமைதி, தூய்மை. வெண்மையா இருக்கான்னு சொல்லும் போது அவன் வந்து அமைதியா இருக்கான், நேர்மையா இருக்கான், அந்த மீனிங்ல வர்றது வந்து வெள்ளை. ஓகேங்களா, இந்த 3 நிறம் என்னென்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கருநீல நிறத்துல அசோக சக்கரம் இருக்குமே தேசிய கொடியில, அந்த அசோக சக்கரம் வந்து எதை குறிக்குதுன்னா அறவழியில அமைதியோட இருக்கணும்னு சொல்லி அந்த மீனிங்ல நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருங்க, வெங்கையா அவர்கள். ஓகேங்களா, வெங்கையா அவர்கள் தான் தேசிய கொடியை முதலில் வடிவமைத்தவர். எங்க இந்த முதல் தேசிய கொடி நம்ம ரெடி பண்ணதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடியாத்தம்ங்கிற பகுதி. இது எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டம். ஓகேங்களா, வேலூர் மாவட்டத்துல குடியாத்தம்ங்கிற பிளேஸ்ல தான் நம்ம முதலான நம்ம தேசிய கொடி வந்து வடிவமைக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு இந்த தேசிய கொடி முதல்ல யாரு வந்து ஏற்றினான்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்க ஏற்றினார்னா செங்கோட்டையில ஏற்றிருப்பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த 1 or 2 கண்டென்ட் இருக்குது பார்த்துருவாங்க. அசோக சக்கரம் வந்து எத்தனை ஆரங்கள் உள்ளன, அசோக சக்கரத்துல 24 ஆரங்கள் உள்ளன. ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுங்க, எவ்வளவு ஆரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நம்ம தேசிய கொடி ஏற்றப்பட்ட அந்த தேசிய கொடி தற்போது எங்க உள்ளதுனாங்க, சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து திருப்பூர் குமரனை பத்தி பார்க்க போறேங்க. அவர் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில பிறந்தாருங்க. 1932 காந்தியடிகளை கைது செய்த போது நாடெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றதுங்க. அந்த நாடெங்கும் போராட்டங்கள் நடைபெற்ற போது தேசிய கொடியை இவர் போராட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய கொடியை பிடிச்சி கடைசி வரைக்கும் உயிர் விடும் தருவாயிலும் தேசிய கொடியை பிடிச்சிட்டே இருந்தோடனே அவரை வந்து கொடிக்காத்த குமரன் சொல்லி அழைக்கிறோம். ஓகேங்களா, ஏன் கொடிக்காத்த குமரன் சொல்லி சொல்றேன்னு சொல்லி இந்த மீனிங் தாங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய லட்சினை. தேசிய லட்சினை என்னன்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம தேசிய சின்னங்கள் வருமேங்க, இதுதான் தேசிய லட்சினைன்னு சொல்லுவீங்க. இது கீழே அடிப்பகுதியில் என்னட்டு இருக்குமாங்க, சத்தியமே ஜெயதே சொல்லி எழுதிக்கு. இது தமிழ் மீனிங் என்னன்னா வாய்மையே வெல்லும். ஓகேங்களா, தமிழ் மீனிங் என்னங்க, வாய்மையே வெல்லும். இதுல கீழே அடிப்பகுதியில் வந்து என்னென்ன இருக்குன்னா, யானை, குதிரை, காளை, சிங்கம், இதன் உருவங்கள் எல்லாம் கீழே பதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. சார்நாத் தூண் உச்சியில் நான்முக சின்னங்கள் வந்து தற்போது எங்குள்ளதுனாங்க, சார்நாத் அருங்காட்சியகத்துல இருக்குதுங்க. நீங்க பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது, போய் நம்ம விசிட் பண்ணா கூட விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து தேசிய கீதம் பத்தி பார்க்க போறோம். தேசிய கீதம் வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னாங்க, ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியங்க, ஜனவரி 24 1950ங்க. இதை வந்து தேசிய கீதம் வந்து யாரால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து வங்காள மொழியில எழுதியிருந்தாருங்க, அவர் தான் இயற்றினார். ஓகேங்களா, இது வந்து முதல்ல ஐஎன்எம் மாநாட்டிலேயே இந்த பாடல் வந்து முதலில் பாடப்பட்டதுங்க. எந்த ஆண்டுனா 1911 டிசம்பர் 27ங்க. இது எவ்வளவு வினாடி பாடுவாங்கன்னா 52 வினாடிங்க, ரொம்ப முக்கியங்க. அதே போல வந்து தேசிய லட்சினை வந்து எப்போது வந்து அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26ங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க அங்க போய் பார்க்கலாம். தேசிய பாடல்ங்கிறது என்னங்க, வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்து இயற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர் வந்து வங்காள மொழியில எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல்னு சொல்லி தேசிய பாடலை வந்து யார் அப்படி சொன்னாருன்னு சொல்லி கேட்பாங்க. ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் சொல்லியிருப்பாருங்க. தேசிய சின்னத்திற்கு தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல்னு சொல்லியிருப்பார். தேசிய கீதத்துக்கு இணையா இருக்குன்னு சொல்லி யார் சொன்னதுன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இது வந்து எந்த நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்த மாடல் நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்க. தேசிய உறுதிமொழி வந்து எழுதியவர் யாருன்னா வெங்கட சுப்ராவ் அவர்கள் தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். ஓகேங்களா, இதை பத்தி யார் எழுதினார் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய நுண்ணுயிரி ஏற்கனவே பார்த்துட்டு 2012 வந்து நம்ம தேசிய சின்னமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. இதே பார்த்திருப்பீங்க. இந்தியா நாணயத்துல வந்து அதோட குறியீடு என்னங்க, ரூபான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இது முதலில் வடிவமைத்தவர் யாருங்க, உதயகுமார் அவர்கள். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி என்பவர் வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்று பெயர் வச்சாங்க. அதை பின்னால வந்து ரூபான்னு சொல்லி வடிவமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சுதந்திர நாள் எப்பங்க, ஆகஸ்ட் 5. அந்த அன்னைக்கு யார் கொடியேற்றுவாருன்னா பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில கொடியேற்றுவாருங்க. அதுவே குடியரசு எப்பங்க, இப்ப ஜனவரி 26ங்க. அந்த அன்னைக்கு யாரு கொடியேற்றுவாருன்னா குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில கொடியேற்றுவார். ஓகேங்களா, இதுல இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குங்க. பாசறைக்கு திரும்புதல்னு சொல்லி ஒரு விழா நடக்குங்க. அது எப்போது நடக்குன்னா ஜனவரி 29ஆம் நாள். குடியரசு முடிஞ்சு 3 days கழிச்சு வந்து இந்த பாசறைக்கு திரும்புதல்னு சொல்லி விழா நடக்குங்க. இந்த விழாவில் வந்து நம்மள இருக்கிற முப்படைகளும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குங்க. இதுல வந்து யாரு முதன்மை விருந்தினராக இருப்பாங்க, குடியரசுத் தலைவர் இருப்பார். ஓகேங்களா, இந்த பாசறை திரும்புதல் அன்னைக்கு நம்ம குடியரசுத் தலைவரோட மாளிகை ஃபுல்லுமே வந்து மின் விளக்குகளாக அலங்கரிக்கப்பட்டு வச்சிருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட முதல் குடிமகன் யாருங்க? குடியரசுத் தலைவர்னு சொல்லி தெரியுங்க. காந்தி ஜெயந்தி இருக்குமேங்க, அக்டோபர் 2 நம்ம காந்தி ஜெயந்தின்னு சொல்லுவோம். அகிம்சை தினமா வந்து அக்டோபர் 2 வந்து 2007ஆம் ஆண்டு வந்து ஐநா சபை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சர்வதேச அகிம்சை நாளாக வந்து ஐநா சபை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. 2007 ஆகஸ்ட் 2. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லெசனை பொறுத்தளவு இந்த அளவுக்கு தாங்க பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இன்னொரு லெசன் இருக்குங்க செகண்ட் டைம்ல, அதையும் கவர் பண்ணி முடிச்சிருவாங்க. புக் பேக் கொஸ்டின் 1 or 2 இருக்கு, அதையும் பார்த்துடலாங்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருங்க? பங்கிம் சந்திர சட்டர்ஜின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. தேசிய கீத இந்தியாவின் தேசிய கீதம் வந்து என்னங்க? ஜனகண மனகணன்னு சொல்லி தெரியும். ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யாருங்க? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அந்த நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது தேசிய பாடல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாஸ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடப்படுகிறது. காந்தி அவர்களோட பிறந்த நாள் தாங்க. நம் தேசிய கொடியுள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னங்க? கருநீல நிறம் சொல்லி தெரியுங்க. இந்திய விடுதலை நாளில் பறக்க விட்ட முதல் தேசிய கொடி வந்து இப்ப எங்க இல்லதுங்க? சென்னை அருங்காட்சியகம் சொன்னேன். அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வினாடிகள் எவ்வளவுங்க? 52 நிமிடங்களா வினாடிகளாங்க? 52 வினாடிகள். ஓகேங்களா? 52 வினாடிகள்ல வந்து தேசிய கீதம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துடலாமாங்க. அதுக்கடுத்தது 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருங்க? சரோஜினி நாயுடு. இது ரொம்ப முக்கியம். வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. நோட் பண்ணி வச்சுங்க. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுவர் யாருங்க? விடுதலை நாள்ல என்ன? சுதந்திர நாள். அந்த அன்னைக்கு யாரு கொடியேற்றுவாருங்க? நம்ம பிரதமர் அமைச்சர் தான் கொடியேற்றுவார். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சபையால் 1947 ஜூலை 22 தான் நம் தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட. தேசிய கொடி வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. 1947 ஜூலை 22 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் லெசன் என்னன்னாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுல என்ன பார்ப்போம்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டம் இயற்றுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லி அதை பத்தியான ஃபுல் அப்டேட் பார்ப்போம். எவ்வளவு செலவாச்சுங்க, அதுக்காக யார் யார் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அதான ஃபுல் டீட்டெயில் இந்த லெசன்ல பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்னா? குடியரசு தின விழா குடியரசு தினம் எப்பங்க? 1950 ஜனவரி 26ங்க. அந்த அன்னைக்கு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம அந்த அன்னைக்கு வந்து குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிலே முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வந்து அந்த இடத்துலயே சொல்லி அதிகமா நம்ம சுயராஜ்யத்தை அடையணும்னு சொல்லி மீனிங்ல சொல்லியிருப்பாங்க. அதுவே பின்னர் வந்து ஜனவரி 26 1930 வந்து நம்ம நாடு வந்து முழு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு முழக்கமாக எடுத்த அறிக்கை இங்க எடுத்திருப்பாங்க. அது வந்து இங்க வந்து இது வந்து நான் முழு சுதந்திரம் அடைஞ்சதா கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் பின்னால வந்து ஜனவரி 26 1950 அன்னி குடியரசு தினமா நம்ம அங்கீகரிக்கப்பட்டோம் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த மீனிங்ல நோட் பண்ணி வச்சுங்க. உயர்ந்த சட்டம் நம்ம நாட்டிலேயே மிக உயர்ந்த சட்டம் எதுனா? அரசியலமைப்பு சட்டங்க. நீங்க இதுல என்ன புரிஞ்சுங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்காக ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டதுங்க. அந்த மன்றத்துல வந்து எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 389ங்க. 1946 இந்த மன்றம் தொடங்கப்பட்டதுங்க. இல்ல 5 பெண் உறுப்பினர்கள் இருந்தாருங்க. ஓகேங்களா? இருங்க இமேஜ் காட்டுறேன். உங்களுக்கு இமேஜ் காட்டணும் ஓரளவுக்கு தெரியுமேங்க. இங்க பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்படும் போது இருந்ததுங்க. பாருங்க, இதுல வந்து 5 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இது 8 பேர் கொண்ட ஒரு வரைவு குழு உருவாக்கப்பட்டதுங்க. அந்த வரைவு குழுவோட தலைவரா யார் இருந்தாருன்னா அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டாலும் அம்பேத்கர் அவர்கள் தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சட்டம் இயற்றுவதுக்கு வந்து மொத்தம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதற்கு வந்து எவ்வளவு நாடுகள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இது பண்ணப்பட்டதுன்னு அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதுன்னா 60+ நாடுகள்லேருந்து நம்ம அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் அங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து உருவாக்கப்பட்டது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டங்க. இது எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 2 years 11 months 17 daysன்னு சொல்லி புக்கில் இருக்கு. 18 days தான் வரும்னு நினைக்கிறேன். நான் அது மட்டும் கிளியராக பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1949 நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு வந்து
அரசியலமைப்பு முழுவதும் நம்மளுக்கு தயாராயிடுச்சு ஓகேங்களா. அந்த நாள் தான் அரசியலமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. 1949 நவம்பர் 26 நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஃபுல்லுமே ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆனனால தான் அந்த நாள் ஜனவரி 26 வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. அதுக்கப்புறம் தான் 1950 தான் நம்ம அரசியல் நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 1950ங்க. எப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் முழுவதும் தயாராச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26 நம்ம நாட்டுக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டம் ஃபுல்லு ரெடி ஆயிடுச்சுங்க. நடைமுறைக்கு வந்ததா 1950 ஜனவரி 26 ஓகேங்களா. முகப்புரைங்கிறது என்னன்னா, நம்ம எப்பவுமே ஒரு புக் வாங்கினா ஃபர்ஸ்ட் பேஜில் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுதான் முகப்புரைங்கிறது. முகப்புரை இதுதாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை ஓகேங்களா. இதில் என்னென்ன இருக்குன்னா, இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லி அதில் வந்து எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. முகப்புரை வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதையெல்லாம் நம்ம 8th 9th ஸ்டாண்டர்டில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அதில் 5 கண்டென்ட் மிக முக்கியங்க. என்னன்னா, இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லி அதில் வரையறை இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வாக்களிக்கும் வயது எவ்வளவுங்க? 18 வயது நிரம்பிச்சுன்னா நம்ம தேர்தலில் ஓட்டு போகிறதுக்கு நம்ம எலிஜிபிள் ஓகேங்களா. அதே போல் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா 106 முறை நம்ம அரசியலமைப்பு சட்டம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. எப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தம் எவ்வளோ உறுப்புகள், எவ்வளோ பகுதிகள், எவ்வளோ அட்டவணைகள் உள்ளதுன்னா 448 உறுப்புகள்ங்க, 25 பகுதிகள்ங்க, 12 அட்டவணைகள் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியங்க. இந்த லெசனில் அவ்வளோதாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்து ஹிந்தி, ஆங்கிலம் ரெண்டுலையுமே நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட வேலையில் வச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பாக இருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் பார்த்தலாம். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பங்க? அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பன்னு சொன்னால் நவம்பர் 26 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை டேஸ் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. அரசியலமைப்பு சட்டம் டேஸ் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் இதுவரை டேஸ் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா 106 முறை ஓகேங்களா. அடிப்படை உரிமை அன்றுங்கிறது ஓட்டு போடும் உரிமை அடிப்படை உரிமைங்க. இந்திய குடிமகனின் வாக்குரிமை வயது எவ்வளோங்க? 18. இவ்வளோதாங்க. புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 3rd டைம்லேருந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த லெசனில் என்னென்ன முக்கியம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்து வச்சுங்க. தேசிய சின்னங்களை பொறுத்தளவு எப்பப்போ வந்து நம்ம தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய கொடியோட நீள அகலங்கள் பார்த்து வச்சுங்க. 3:2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்து நம்ம தேசிய கொடி வந்து வடிவமைக்கப்பட்டது, முதலில் எங்கே ஏற்றப்பட்டது, யார் அந்த முதல் தேசிய கொடி ஏற்றுனாங்க, அதுக்கப்புறம் தேசிய லட்சணையில கீழே வந்து அடிப்பகுதியில் என்ன கண்டென்ட் எழுதி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய கீதம் வந்து எவ்வளோ வினாடி பாடுவாங்க, அதை இயற்றியவர் யாருங்க, ஃபர்ஸ்ட் எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய பாடல் எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாங்க. அது எந்த நாவலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கல ஓகேங்களா. அதுக்கப்புறங்க இந்திய நாணயத்தை முதலில் வடிவமைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். தேசிய நுண்ணுயிர் தினம் எந்த இயரில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாங்க. சுதந்திர நாள் எல்லாத்துக்கும் தெரியும், குடியரசு தின நாள் எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஐநா சபையால் வந்து தேசிய அகிம்சை நாளாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்து வச்சுங்க. அந்த லெசன்ல தேசிய சின்னங்கள் அது முக்கியங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன முக்கியம்னாங்க, எப்போ வந்து அரசியல் நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. 1949 அரசியல் நிர்ணய சபை வந்து அரசியலமைப்பு சட்ட நாளாக எந்த நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லி கேட்கலாங்க. அப்புறம் எவ்வளோ அது அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் செலவானதுன்னு சொல்லி கேட்கலாம், எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓட்டு போடும் உரிமை. இதோட இந்த லெசனில் அவ்வளோதாங்க முக்கியமானது. 7th 6th 3rd டைம்லேயும் அந்தளவுக்கு இல்லை. 8th 9th போகும்போது கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஓகேங்களா.